நடிகர் விஜய் அவர்களுக்கு ராசியான ஹீரோயின்கள் பட்டியலில் இருப்பவங்க தான் த்ரிஷா கிருஷ்ணன். விஜய் த்ரிஷா இடையேயான கெமிஸ்ட்ரி ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயமாக இருந்தது. அதிலுமே குறிப்பாக கில்லி படத்துல விஜய் த்ரிஷா இடையே செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு சமீபத்துல ரிலீஸ் ஆன கில்லி படத்துடைய ரீரிலீஸ் விழாவில் கூட ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களும் த்ரிஷாவுமே பல ஆண்டுகால நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க. பல ஆண்டு கழித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான லியோ படத்துல கணவன் மனைவியாக நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இன்ஸ்டாகிராம்ல நண்பர் விஜய் அவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டார் த்ரிஷா. அது ஏன் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. த்ரிஷா ஒன்றும் விஜய் சாரை அன்ஃபாலோ பண்ணல. அவர் அதற்கு முன்பு விஜய் அவர்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ செய்ததும் இல்ல அப்படின்னு ஒரு சிலருமே சொல்றாங்க. மேலும் சில பேரோ விஜய் சங்கீதா விவாகரத்து பேச்சு எழுந்த பிறகே அவரை அன்ஃபாலோ பண்ணி இருப்பாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல விஜய் அவர்களை த்ரிஷா ஃபாலோ செய்தாரா அப்படின்றது இன்னுமுமே உறுதியாக. இந்த இன்ஸ்டாகிராம் குழப்பம் த்ரிஷா கிருஷ்ணன் விஷயத்துல மட்டுமல்ல, விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் விஷயத்திலுமே எழுந்திருக்கு. அம்மா சங்கீதா விவாகரத்து கேட்டிருக்கும் இந்த நேரத்துல அப்பா விஜய் அவர்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ செய்வதை ஜேசன் அவர்கள் நிறுத்திவிட்டதாக மக்களுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜேசன் எப்பொழுதுமே தன்னுடைய தந்தைய இன்ஸ்டாகிராம்ல பின் தொடர்ந்தது கிடையாது. குறிப்பாக ஜேசன் அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்றதுமே ஒரு பக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி விஜய் அவர்களை பின்தொடர்வதை இவங்க ரெண்டு பேரும் நிறுத்தியிருப்பாங்க அப்படின்ற கேள்விக்குறியுமே இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயம் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.